அதிமுகவிற்கு எதிராக சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனு மீது எவ்விதமான விசாரணையும் நடத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் விளக்க மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அதிமுகவிற்கு எதிரான உரிமையியல் வழக்கில் முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் விளக்க மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சூரியமூர்த்தி அதிமுகவை சேர்ந்தவர் இல்லை என்றும் தேர்தலில் வேறு கட்சியின் சார்பாக அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சூரியமூர்த்தி மனு அளிக்கவோ வழக்கு தொடுக்கவோ எந்த உரிமையும் கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதனை சிவில் நீதிமன்றத்தில் தான் எடுத்து வைக்க வேண்டுமே தவிர தேர்தல் ஆணையம் விசாரிக்க அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் சங்கருக்கு சோதனை மேல் சோதனை தொடர்கிறது. இயந்திரன் பட கதை திருட்டு விவகாரத்தில் எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் அளித்த புகாரில் இயக்குனர் சங்கரின் 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோர் நடிப்பில் 2010ஆம் ஆண்டு வெளியான இயந்திரன் திரைப்படம் உலகளவில் 290 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்தது. அதே நேரத்தில் தனது ஜூகிபா சிறுகதையை திருடி இயக்குனர் சங்கர் இயந்திரன் படமாக எடுத்ததாக கூறி ஆரூர் தமிழ்நாடன் கடந்த 2011ஆம் ஆண்டு எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதுகுறித்து ஆய்வு நடத்திய இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் ஜூகிபா கதைக்கும் எந்திரன் படத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதாகவும் கதை சொல்லும் விதம், கதாபாத்திரம் உள்ளிட்டவை இரண்டிலும் ஒத்துப்போவதாகவும் தெரிவித்தது. இதனிடையே இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்தியது. எந்திரன் படத்தின் கதை உருவாக்கம், திரைக்கதை, வசனம் மற்றும் இயக்கம் உள்ளிட்ட தனது பங்களிப்புக்கு இயக்குனர் சங்கர் 11 கோடியே 5 லட்சம் ரூபாய் பெற்றதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இயக்குனர் சங்கரின் 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. சாம்சங் தொழிற்சாலையில் மேலும் 13 தொழிலாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து பாதுகாப்பை பராமரிக்க தமிழக அரசின் உதவியை நிர்வாகம் கோரியுள்ளது. சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் தொடர்பான விவகாரத்தில் 3 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ஊழியர்கள் 16வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொண்டனர். மேலும் 13 தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியான நிலையில் ஊழியர்கள் தொழிற்சாலை வளாகத்தில் கூடி போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் உற்பத்தியை தடுக்க முயன்றதாக மேலும் 13 தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்து நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனை கண்டித்து இன்று முதல் CITU மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமையில் காஞ்சிபுரத்தை அடுத்த வெள்ளைகேட் பகுதியில் பந்தல் அமைத்து சாம்சங் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதனிடையே சாம்சங் நிர்வாகம் அளித்துள்ள விளக்கத்தில் தொழிலாளர்களில் ஒரு பிரிவினர் மீண்டும் சட்டவிரோதமாக உற்பத்தி நடவடிக்கைகளையும் தொழில் அமைதியையும் சீர்குலைக்க முயன்றதாக குற்றம் சாட்டியுள்ளது. உற்பத்தி தடையின்றி இருக்கும்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பை பேணவும் வணிகம் செய்வதை எளிதாக்கவும் மாநில அதிகாரிகளை கேட்டுக்கொள்வதாக கோரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியின் முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் VK सक्सेना பதவி பிரமாணம் செய்து வைத்தார். रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि मैं मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगी. அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 48 இடங்களை கைப்பற்றிய பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் டெல்லியில் ஆட்சி அமைத்தது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்த நிலையில் முதன்முறையாக MLA-வான ரேகா குப்தாவை முதலமைச்சராக தேர்வு செய்தது. ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, பாஜக தலைவர் நட்டா, சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ரேகா குப்தாவுடன் பர்வேஷ் வர்மா, ஆஷிஷ் சூத், மஜிந்தர் சிங், கபில் மிஸ்ரா உட்பட 6 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மாலையில் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சென்ற ரேகா குப்தா தனது இருக்கையில் அமர்ந்து முதலமைச்சருக்கான கோப்புகளில் கையொப்பமிட்டார். அதிகாரத்தை அடைவதற்கு ஆங்கிலம் முக்கிய ஆயுதம் என்றும், ஆனால் தலித்துகள், ஏழைகள் அதனை கற்கக்கூடாது என்று RSSம் பாஜகவும் தடுப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ரேபரேலி தொகுதி MP-யான ராகுல் காந்தி தனது தொகுதிக்குட்பட்ட பர்கட் சௌரகா பகுதியில் உள்ள விடுதியில் தங்கி படித்து வரும் தலித் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், யாரும் ஆங்கிலம் கற்கக்கூடாது என்று பாஜக மற்றும் RSS அமைப்பினர் கூறி வருவதாக தெரிவித்தார். ஆனால் ஆங்கில மொழி என்பது ஆயுதம் என்றும், அதனை கற்றால் தமிழ்நாடு, ஜப்பான்
மும்பை என உலகில் எந்த நகரில் உள்ள நிறுவனங்களிலும் பணிபுரியலாம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். दरवाजा आपके लिए बंद है। वो चाहते हैं कि आप भैया अंग्रेजी मत सीखो, क्योंकि जहां अंग्रेजी बोली जाती है वो चाहते हैं वहां दलित ना आए, आदिवासी ना आए, पिछड़ा ना आए, गरीब जनरल कास्ट का भी काम है। அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் தலித்துகளுக்கு அதிகாரம் வழங்கியவர் அம்பேத்கர் என்று கூறிய ராகுல் காந்தி நாட்டில் தற்போது அரசியலமைப்பின் குரல் நசுக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இரவில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் சரவணன் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தேநீர் வாங்கி கொடுத்து குறைகளை கேட்டறிந்த காட்சிகள் தான் இவை. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேற்றிரவு நேரில் கள ஆய்வு நடத்தினார். அப்போது பேருந்து நிலையத்தில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்து பேருந்து நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்தார். அப்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருக்கும் தேநீர் வாங்கி கொடுத்து அவர்களுடன் இணைந்து தேநீர் பருகி நட்புறவை ஏற்படுத்தினார். மேலும் பேருந்து நிலையத்தில் குடிநீர் வசதி எப்படி உள்ளது என்று கேட்டறிந்து பயணிகள் பயன்படுத்தக்கூடிய குடிநீரை குடித்தும் சோதித்து பார்த்தார். பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கூறிய குறைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்றும்படி மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டார். மாவட்ட ஆட்சியர் திடீரென இரவு நேரத்தில் பேருந்து நிலையத்தில் ஆய்வு நடத்திய சம்பவம் பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் மக்காச்சோளத்திற்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டில் 1850 ரூபாய் விலை போன ஒரு குவிண்டால் மக்காச்சோளம் தற்போது 2500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இது மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஆதார விலையை விட கூடுதல் என கூறப்படுகிறது. 65,000 ஹெக்டேர் போட்டிருந்தாலும் கூட விளைச்சல் கம்மியாக இருக்குது. ஆனால் விலை நல்ல விலை என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமா நாங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் கருதுகிறோம். விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் வியாபாரிகள் மக்காச்சோளத்தை அடிமாட்டு விலைக்கு கேட்பதாகவும் எடை மோசடி, பணம் கொடுப்பதில் காலதாமதம் உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகளில் ஈடுபடுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தேசிய வேளாண் கமிஷன் பரிந்துரைத்த அடிப்படையில் அனைத்து வேளாண்மை விளைபொருளுக்கும் விலையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து மக்காச்சோளம் உள்ளிட்ட அனைத்து பொருளையும் அரசே கொள்முதல் பண்ணணுங்கிறதையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். மக்காச்சோளத்தை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுபமுகூர்த்த நாட்களை எதிர்நோக்கி நடவு செய்யப்பட்ட வாழை மரங்கள் இப்படி கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலானோர் விவசாயத்தை மட்டுமே பிரதான தொழிலாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக தென்னை, வாழை, சின்ன வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களை அதிக அளவில் நடவு செய்து வருகின்றனர். பண்டிகை காலங்கள், முகூர்த்தம் உள்ளிட்டவற்றை கணக்கில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் வருமானம் தரக்கூடிய பயிர்களை அதிக அளவில் நடவு செய்கின்றனர். அந்த வகையில் தற்போது கோயில் விழாக்கள், சுபமுகூர்த்த தினங்களை எதிர்நோக்கி வாழை மரங்களை அதிக அளவில் நடவு செய்தனர். இந்நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் தற்போது நோய் தாக்கி கருகி வருகின்றன. இதனால் விவசாயிகள் கடும் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். பாதிப்படைந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு தொகையை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் அவரது மகன் தமிழ்குமரனும் கடந்த 17ஆம் தேதி சந்தித்து பேசினர். அப்போது ஜி.கே. மணி தனது உறவினர் இல்ல திருமண விழா அழைப்பிதழை எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கினார். வரும் ஜூன் மாதத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி முடிவடைய உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியை ஜி.கே. மணி சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் காலியாக இருக்கும் சூழலில் அதில் 4 இடங்கள் திமுகவிற்கும் 1 இடம் அதிமுகவிற்கும் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. மற்றொரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுக, பாஜக, பாமக கட்சிகள் இணைந்து பெற முடியும் என்ற நிலையில் ஜி.கே. மணி எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வரும் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே பாமக மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தின. இதில் பங்கேற்று பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துமாறு மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். பீகாரிலே எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அங்கே சமூக நீதி நிலைநாட்டு அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்புனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்ககிட்ட நாங்க சென்சஸ் கேட்கல, நாங்க உங்ககிட்ட கேட்கறது சர்வே கேட்டோம். சர்வே
பிற நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பறவைகளுக்கு கூட கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது என்று கூறிய அன்புமணி ராமதாஸ், தற்போது தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் தமிழ்நாட்டின் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு வரும் என்றும் கூறியுள்ளார்.